ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நான் கோமாளி. ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்றைக்கி சேனலில் வீடியோ பார்க்க போகிறோம். இது நாள் வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் எப்படி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக கான்செப்டோடு பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம ஒரு வித்தியாசமாக போட போகிறோம். எப்படி அப்படின்னா எபிசோடாக போட போகிறோம். ரொம்ப த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். மறக்காமல் எல்லா எபிசோடும் கண்டினியூஸாக பாருங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி எபிசோட் 1க்குள்ளே போகலாம். நம்ம கதையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, விக்ரமனும் மரநாயகியும். ஏடா கதை பேரே புதுசாக இருக்கே, வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இது என்ன அப்படின்னா ஒரு மரத்தோட கதை தாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் விக்ரமன் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி இளவரசர் இருந்தார். அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப துணிச்சலானவர், ரொம்ப தைரியமானவராக இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்துச்சாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு புதன்கிழமையும் தனியாக காட்டுக்குள்ளே போவாராம். தனியாக காட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மரங்களோடலாம் பேசுவாராம். அதனாலேயே அந்த மரங்களுக்கும் விக்ரமன் மேலே ரொம்ப பாசம், நேசம், ரொம்ப மரியாதையாக இருக்குமா. எப்போ புதன்கிழமை வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக அந்த மரங்களுமே இருந்துச்சாம். ஒரு நாள் விக்ரமர் ஒரு பெரிய மரத்தை பார்த்துருக்காரு. அந்த மரம் ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருந்துச்சுக்கு. அது பக்கம் போயிட்டு பேசுகிறக்காக போயிருக்காரு. ஆனால் அந்த மரம் என்னமோ ரொம்ப துக்கமாக, சோகமாக, ரொம்ப உயிரே போன மாதிரி இருந்திருக்கு. உடனே விக்ரமன் கேட்டாராம், ஏன் மரமே நீ இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த மரத்துலேருந்து ஒரு அதிர்ந்த குரல் கேட்டுச்சான். கேட்டுட்டு அந்த மரம் பேச தொடங்கிச்சான். விக்ரமா, உன்கிட்ட நான் பேசுறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ ரொம்ப நல்ல மனசு கொண்டவன் தான். ஆனால் எனக்கு ஒரு சிக்கல் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே விக்ரமன் கேட்டாரா, சொல்லுங்க மரநாயகி, உங்களுக்கு என்ன உதவி வேணும்? எந்த உதவினாலும் நான் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் சொல்லியிருக்காரு. உடனே மரநாயகி சொல்லிச்சான், என் கலையில் ஒரு பேய் இருக்குது. அது போனால் தான் எனக்கு உயிரே மீண்டும் வரும். நீங்கள் எனக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி மரநாயகி கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட விக்ரமன் தயங்கவே இல்லை. உடனே மரத்து மேலே ஏறியிருக்காரு. அங்கே பச்சை கலரில் ஒரு பேய் இருந்துச்சான். இவர் மரத்து மேலே ஏறி வரதை பார்த்து அந்த பேய் ரொம்ப சிரிச்சிட்டே இருந்துச்சான். சிரிச்சிட்டு பேய் சொல்லுதான், இளவரசா, என்னை தூக்கிட்டு போகிறது என்ன அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டியா? நான் என்ன உன்ன மாதிரி மனுஷனா ஈஸியாக தூக்கிட்டு போக? நீங்கள் என்னை தூக்கிட்டு போகணும் அப்படின்னா நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். நீ அதுக்கு சரியான பதில் சொல்லணும். உனக்கு அதுக்கு பதில் தெரியல அப்படின்னு சொன்னால் நீயும் இந்த மரத்தோட ஒரு பாகமாக மாறி எனக்கு நீ அடிமையாக மாறிடுவ அப்படின்னு சொல்லி அந்த பேய் சொல்லிச்சான். இதோட நம்மளோட எபிசோட் 1 முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பேய் என்ன கேள்வி கேட்டுச்சு, விக்ரமன் பதில் சொன்னாரா இல்லையா, மரநாயகி விக்ரமன் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை காப்பாற்றினாரா இல்லையா, விக்ரமன் இல்லை அந்த பேய்க்கு அடிமையாகிட்டாரா, இது எல்லாமே நம்மளோட நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, see you. Tata. Bye bye.